ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தமிழகம் முழுவதுமாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, இந்த தொகுதியில நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக என்ன இருக்குது அப்படிலாம் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போதைக்கு 4 கட்சிகள் இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கு, விஜய் அவர்களுடைய டிவிக்கு இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதுல யாருக்கு ஓட்டு விழா வாய்ப்புகள் அதிகம்? ஆக்சுவலி கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு வாக்கு விழுறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே தான் அதிக வாய்ப்பு. அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. எனக்கு விஜய் வரணும்னு தான் ஆசை. அவர் வந்தா நல்லா செய்வார்னு தோணுது. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சந்தேகம் இல்லை. இதனால இந்த கவர்மெண்ட் மேலே கடுமையான அதிருப்தி. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில்லு ஏறினதுலேருந்து அத்தியாவசிய பொருள் எல்லாமே ஏறிப்போச்சு. வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா கட்சியுமே பாட்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஆப்போசிட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே தான். டிஎம்கேக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. எதுவுமே அவங்க கூட்டணி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி எதிரில் எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்தபுள் இல்லை. முதல்ல கூட்டணியில் மற்றபடி இவங்க கொஞ்சம் செஞ்சுருக்கிறாங்க, எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஆளுங்கட்சிக்குன்றது எப்போவுமே கொஞ்சம் பேக் உண்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ எதிர்க்க ஒன்றையும் வெயிட்டாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், இவங்க தான் வாய்ப்பு இப்போ இருக்குது. பார்த்தாக்கா விஜய்க்கு இருக்குது, எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் நல்லா பண்ணுவார். ஏன்னா யாருமே யாரோ வராங்க, யாரோ போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களுக்கு இன்னும் யாரும் பொதுப்படியாக எதுவும் செய்யலை. அதனால் இப்போ செய்யுதுன்னா இவர் வந்தாருன்னா எதனா செய்யலான்னு ஒரு நம்பிக்கையோடு தான். இது திமுக கோட்டை. இது இங்கே யாரும் ஒன்றையும் நோய முடியாது. சென்னையில் அதுமாரி எதுவும் பண்ண முடியாது. அவங்க நல்லா பண்ணின்னு வராங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் சும்மா எல்லாம் நான் கொடுத்த ரசிகர்னா யாருன்னா ஆக்டரை பார்த்தா ஓடுவேன், அவ்வளோதான். இருக்கிற திமுக ஓட்டு அவங்களுக்கு தான் வரும். ஏன்னு கேட்டினா அவர் விஜய்னா சும்மா யாருன்னா பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. ஆக்டர்னா வர்றது பார்க்கறதுக்கு தானே வராங்க. அதெல்லாம் ஓட்டெல்லாம் ஆகாது. அவங்க என்ன பண்ணார் அவர்? திடீர்னு இப்போ அரசியல்னா எப்படி? அது திமுக தான் ஜெயிக்கணும். இப்போ பெண்களுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாத அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நிறைய பேர் உதவியெல்லாம் திமுக பண்ணுது. அதனால் பெண்கள் எல்லாம் அவரோட கட்சி தான். திமுக தான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். டிவிகேக்கு தாம்மா கொடுப்பேன். நாங்கள்லாம் எங்கள் அப்பாலாம் டிஎம்கே தான் இருந்து என்ன புண்ணி, அவர் தொகுதி தான் இது. எங்கள் வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு இங்கேருந்து எங்கேயோ லாங்காக கொடுக்குறாங்களா. எங்களுக்கு கடை வச்சுருக்குறோம், எல்லாம் ரோட்டில் தான் கடை வச்சுக்கிறோம். இந்த ரோட்டில் இருக்கிற கடை ஓதி கூட ஒரு கடை கொடுக்க மாட்டாங்க. அவர் வர டைமில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க சொல்லிடுறாங்க கார்பரேஷனுக்காரன். அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும் நாங்கள் இங்கே பிழைக்கிறோம், இந்த மாதிரி அன்னாட வாழ்கிறோன்னு எப்படி தெரியும்? அவர் வர டைமுக்கு சுத்தமாக இருக்கணுமா? அப்போ வர டைமுக்கு மட்டும் சுத்தமாக இருக்கணுமா? டெய்லி வேலை செய்யணும்ல. டெய்லி வேலை செஞ்சால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் செய்கிறாங்க. அன்றைக்கி இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரில. நாங்கள் அவள் தான் கட்சி மாற தான் போகிறோம், விஜய்க்கு தான் போட போகிறோம். திமுக பொருள் கட்சி ரொம்ப நல்லா சிறப்பாக இயங்குது. ஸ்டாலின் செயல்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஒன்றும். அதனால் இந்த காட்டி கன்ஃபார்மாக ஸ்டாலின் தான் வருவார் போல். தேங்க்யூ. கண்டிப்பாக முதல்வர் அவர் தாங்க நிச்சயமாக. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல திட்டங்கள் எல்லாமே பண்ணுறாரு, ஒரு குறை இல்லாத. பொற்கால ஆட்சி தான் சொல்ல முடியாது. அதனால் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஆளுங்கட்சியே தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்ல பயன்பாட்டில் இருக்குது. மாணவர் சமுதாயத்துக்கு நல்ல உதவி. அதனால் ஆளுங்கட்சியே தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தளபதி தான், ஸ்டாலின் தான். அவர் தான் தெரிஞ்சு போய் 200ன்னு சொல்லிட்டாரு. 220க்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறதுமா, எந்த கட்சி ஜெயிச்சா நம்ம சூறா போட போகிறாங்க. இதை பற்றி நம்ம யாருக்குன்னு சொல்கிறது? எதுவும் சொல்லக்கூடாது, எல்லாம் தப்பு இல்லை. எதனா ஒரு கட்சி ஜெயிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை. விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. புதுசாக இருக்குல்ல, அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். இப்போ இவங்களே தான் ஆண்டுட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களே தான் ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றது மக்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். திருப்பியும் டிஎம்கே தான் மேம் வரும். ஏன்னா எப்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அவங்க நல்லா செய்யலைன்றதெல்லாம் கரெக்டான விஷயமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவருங்க ஒரு 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. இப்போ தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணணும், எது பாதியில் நிற்கிது எதுவுமே தெரியாது. அவர் கரப்ஷன் பண்ணுறது, கரப்ஷன் பண்ணணும், எங்கே கரப்ஷன் இருக்குது? எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் 2வது வாட்டி சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கன்றதே தெரியும். முதல்ல எல்லாம் இதை சரியில்லை அது சரியில்லைன்றாங்க. இங்கே இருக்க பாதி குப்பையை அரசாங்கமாக போடுது. ஸ்டாலினே நல்லா செய்கிறாருப்பா, அவரே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கேக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎம்கே தாம்மா. இப்போது அவங்க
ரொம்ப ஸ்பீடு எல்லா துறையிலும் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது. அதனால் வந்து அவங்க தான், அதில் எந்த மாற்றமும் எதுவும் கிடையாது. 234 தொகுதியில் 200 தொகுதி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டு கட்சியுமே சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும். புதுசாக ஒரு கட்சி வரட்டுமே. விஜய் சீமான் இல்லை, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு. 26 எலெக்ஷனில் டிஎம்கே வந்தால் பெட்டர் தான். நல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வெளியிலேருந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமோ ஒழிய, உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு காரியங்கள்லையும் இப்போ பொதுவாக எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த பூமியில் தண்ணி வந்து மழை பெஞ்ச அடுத்த நிமிஷமே நமக்கு தண்ணி வந்துடுது. ஒரு 10 நிமிஷம் மழைக்கே முட்டளவு தண்ணி வந்துடுது. அதுக்கு யாராரோ என்னென்னமோ பண்ணி பார்த்து பெயில் தான் ஆனாங்களே ஒழிய, இவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ போக்குவரத்து நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெட்ரோ ரயில் அது இதெல்லாம் வேகமாக பண்ணி, அதுக்கு உண்டான வழிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவங்க வீட்ல அவன் வந்துட்டான், இவங்க வீட்ல இவன் வந்துட்டான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தூரம் தான். வீட்டுக்கு வீட்டு வாசப்படிம்பாங்க. அந்த மாதிரி கணக்கு பார்க்கும்போது இவங்க பெட்டரு. இப்போ புதுசா சில கட்சிகள் வருது. அவங்க ஆர்வத்துல வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கட்டும், நான் வேண்டாங்கல்ல. பட் இவங்கெல்லாம் சீனியர் மோட்ஸ், இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. வயசு அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்துல அவங்கள அடிச்சு வரணும்னா, பிரத்தியாரு பின்னாடி இருந்துட்டு ஏதாவது குறைகள் சொல்லத்தானே செய்வாங்க. நம்மளும் போகணும் அரசியலுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போதைக்கு 4 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்காங்க. திமுக கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்களுடைய டிவிகே. இதில் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, இல்லை யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இஸ் டூயிங் பெஸ்ட் டு பீப்புள். நல்லா இருக்கு, நல்லா நம்மள தமிழர்களோட உரிமையை காக்கவும் தமிழர்களுக்கான நன்மைகள் செய்யவும் நல்லா செய்கிறாங்க. டிஎம்கேக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. மக்கள் வேலை செஞ்சுருக்காங்க. இல்லை இவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்குங்க, இவங்க வந்துடுவாங்க. டிஎம்கே வரும், டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் கவர்மெண்ட். ஏதோ எங்களுக்கு நம்மளுக்கு உதவுற கட்சியாக இருந்தால் சரி, பரவாயில்ல. எந்த கட்சி இருந்தாலும் சரி, இவர் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த இப்போ குழா எடுத்துட்டாங்க, தண்ணி கரண்ட்டு லைட்டும் கிடையாது. இருட்டில் இருக்கிறோம் அந்த 10 கூட. நாங்கள் இங்கே லைட்டே கிடையாது. சொல்லின்னு தான் இருக்கிறோம். எங்கே வருமா வரும் அப்படின்னாங்க. தண்ணி இல்லாத அப்புறம் எவ்வளோ பேர் போய் இதெல்லாம் சொல்லி இதோ டேங்கி தண்ணி எடுத்தாந்து விட்டுட்டுருக்குறோம். இதை தான் ஆள்றோம் நாங்கள். வேறு போர் கீர் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. என்ன கஷ்டத்தில் இருக்குது. இதோ வராங்க, அதை எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்கன்னு ஒரே புலம்பலாகுது. அதான் நாங்கள் என்ன பண்ணுறது, ஏதோ நாங்கள் தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்துட்டாக்கா நாங்கள் இன்னி கூட எடுத்துன்னு போயிடுவோம். எங்களுக்கு வீடு வேணும் உட்காரத்துக்கு, அவ்வளோதான். எங்களெல்லாம் முடியுமா போய் எதுவும் பாடுபட்டு வீடுலாம் சேர்க்க ஒன்றும் முடியாதடா. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதுன்றோம். இப்போ எடுமான்னா நான் எங்கே எடுத்துன்னு ஓடுவோம். 2 பேரும் கழுவணும் கழுவி இருக்கிறோம், எங்கே ஓடுவோம். அதுக்கு தான் பார்க்குறோம். நம்மளால் வாடகையும் கட்டி இருக்க முடியாதுடா. அதுக்கு தான் கேட்குறோம். நல்லவங்களாம் வந்து நல்லபடியாக பண்ணால் சரி, வேறு எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல. நாங்கள் அதிக வாய்ப்பு இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் இருக்குது மெஜாரிட்டி. அதிக வாய்ப்பு உள்ளது ஸ்டாலினுக்கு தான். இப்போ இருக்கிற நம்ம நிலைமையை பார்க்கும்போது வேறு யாரும் அந்தளவு மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி பலமான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி அருமையான கூட்டணி. அந்த கூட்டணி உடைஞ்சாதான் அது மேலே நம்ம குறை சொல்ல முடியும். ஃபஸ்ட் கிளாஸ் கூட்டணி. அதே நேரத்தில் அவங்களுடைய பணியை நல்லா செய்கிறாங்க. டிஎம்கே வந்தால் ஓகேடா, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே. அது இப்போ யாரையும் சொல்ல முடியாது நிரந்தரமாக. எப்போ மாறுவாங்க, எப்போ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது. ஓட்டு டைமில், எலெக்ஷன் டைமில் மாறலாம், சொல்ல முடியாது. இல்லை இப்போ புதுசாக இவர் விஜய் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால அது கிளியராக இதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு டிஎம்கேக்கு தான் ஒரு சான்ஸுன்னு மாதிரி நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து இப்போ நல்லா இருக்குது. ஏற்கனவே வந்து பழைய மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சி நல்லா நடத்துகிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் தவறுதலாக தான் வரும். அதெல்லாம் யோசனை பண்ண முடியாதுல்ல. இப்போது சப்போஸ் வீடு இடிக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, இடிச்சு தான் ஆகணும் ரோடு போடணும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த மக்கள் வந்து எதிர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன எது நல்ல செய்தி எப்படி எல்லாமே கரெக்டாக போதா அது தான் நம்ம பார்க்கணும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிச்சது அதுதான். இப்போதைக்கு அந்த டிஎம்கே தான் தருது, வேறு எதுவும் இல்லை. என்ன காரணத்தினால இல்லை, உண்மையிலே டிஎம்கே நல்லா செய்கிறாங்க. ஏன் போய் சொல்லணும், நல்லா தான் செய்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இது நல்ல இடம் தான், எந்த தொந்தரவும் கிடையாது. பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் பெஸ்ட்டு. இந்த விஜய் இதெல்லாம் வரமாட்டாங்க. நான் வந்து ஏடிஎம்கே நான் அது அப்போத்துலேருந்தே எங்கள் தாத்தா காலத்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து எப்போவுமே ஏடிஎம்கே தான். அதிக ஓட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னா ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு தான் கண்டிப்பாக வரும். இந்த வாட்டியும் நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. மாணவர்களுக்கு, மகளிர்களுக்கு வீடு தேடி மருத்துவம், நிறைய திட்டங்கள் இருக்குது.
அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்ன்றவர் வந்து இன்னி வரைக்கும் நடிச்சுருந்தவர் தான் அவர். திடீர்னு அரசியல் துறை அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களே 72ல் கட்சியை தொடங்கிட்டு 77ல் தான் ஆட்சியை பிடிச்சார். ஓகேவா? இவர் இந்த 24ல் தொடங்கிட்டு 25ல் ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள் வந்து இளைஞர்னா எல்லா இளைஞரும் போட்டுற மாட்டாங்க. சட்டம் படிக்கிறவங்க இருக்காங்க, மருத்துவர் படிக்கிறவங்க இருக்காங்க, டிகிரி தான் முதுநிலை இடைநிலை படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே சிந்தித்து தான் போடுவாங்க ஓட்டு. மக்கள் வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போது இந்த 5 வருஷம் ஆட்சியில் நல்லதும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அதில் வந்து நிறைய பார்த்தா குறைகளும் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. நான் வந்து கட்சிக்காரர் தான். அதனால் டிஎம்கே ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிக வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. ஆமாம். எதனாலனா அவர் நிறைய சில தொண்டுகள்லாம் நிறைய செய்கிறாரு. புதுசாக வந்து யார் நல்லது பண்ணாலும் நல்லது நாட்டுக்கு. இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு சரியாக பண்ணல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல போயின்னு இருக்கிறது. இதுக்கப்புறம் புதுசாக வந்து யார் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லதே நடக்கட்டும். இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான்ப்பா இருக்கு. அவங்களே வந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு எதுவும் இல்லை, மற்றவங்க எப்படின்னு தெரியலப்பா. எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக திமுக தான். இப்போ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நிறைய விஷயங்களை ஏழைங்களுக்கு செய்கிறாரு. அதே போல் கவர்மெண்ட்டுக்கு நல்ல செலவு பண்ணிக்கிறாரு. பென்ஷன் அறிவிக்கப்படுறாரு. அதனாலே கண்டிப்பாக வந்துடுவார். ஆளுங்கட்சியான திமுக இப்போ நல்ல சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்கிறதுனால திமுகவுக்கு நிறைய ஓட்டு விழ வாய்ப்பு இருக்கிறது. அதிக வாய்ப்பு திமுக தான் இருக்குது. கொஞ்சம் நன்மைலாம் செய்கிறாரு. காலேஜ் பசங்க ஃப்ரீ பண்ணுறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்க இந்த ஏழை குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்க போனால் கண்டிப்பாக அவர் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எது வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். எந்த கட்சி வர்றதை பற்றி பிரச்சனையுமே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகே, எது எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. ரோடு பிரச்சனை இருக்குது, லைட்டு பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆமாம், அதை பற்றி பிரச்சனையே பார்க்குறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஆமாம், அவங்கவுங்க இது நம்ம பார்த்தா தான். ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். யாரும் இது பண்ண முடியாது. உங்கள் இது நீங்கள் இந்த வெயிலில் வந்து நீங்கள் அலையிறீங்க, என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய இது அது மக்களுடைய பிரச்சனை நீட்டு என்ன இருக்கா? இல்லை, யாரும் பார்க்க போகிறது கிடையாது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான். ஆமாம், நம்மளை பார்த்துக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். நான் வந்து திமுக காரன் கட்சிமா, நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் திமுக காரன், பயங்கரமாக திமுக காரன். நான் எதுன்னு சொல்ல முடியாது. கையப்பாரு சூரியன் கட்சி தான். நான் என்னான்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த கேஸ் வரப்போ பார்க்கலான்னு பார்க்குறோம். எப்படியே திருப்பினாலும் திருப்புவாங்க. நாங்கள் இடத்துக்காக பார்த்துங்கிறோம். இடம் போச்சேன்னா அவ்வளோதான். அவர் அதுமாதிரி ஓட்டு போட மாட்டோம். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் இடிக்கிறேன்னுங்கிறாங்க. அது இஷ்டாங்கன்னா முக ஸ்டாலினுக்கு ஓட்டு கிடையாது. என்ன பிரச்சனை? குடி போதை, திருடு பொங்கல் திருடு போகுது. அது யாரும் கவனிப்பு இல்லை. வேறு என்ன பிரச்சனை? ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஸ்பீடு பேக்கு போட்டால் தான் நம்ம வண்டிங்க ஸ்லோவாக வரும். ஒன்றும் ஸ்பீடு பேக்கே இல்லை. அங்கே பார்க்குறீங்களே, அங்கேயே ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எல்லாம் பிரச்சனை தான். வியாபாரம் கிடையாது, எதுவும் நடமாட்டமும் நிறைய ஜனம் கிடையாது, எதுவும் பேச முடியல. இந்த ஏரியாவில் பெரிய பிரச்சனை வந்து தண்ணி தான். மழை டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்திருக்கீங்க. இங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது. பட் இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் சஃபரபிளாக தான் இருக்காங்க. அது எப்பவுமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியாக எல்லாருக்கும் ஈவனாக போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷன் பார்த்திங்கன்னா வந்து அது மற்ற கவர்மெண்ட்ஸோட நம்ம கவர்மெண்ட் எஜுகேஷன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் வந்து இன்னும் ஆரம்ப கல்வி கவர்மெண்ட் அந்த கல்வியெலாம் வந்து இன்னுமே கொஞ்சம் மேம்படுத்தணும். எந்த கட்சி வந்தாலும் நல்லது பண்ணால் பரவாயில்ல. நாங்கள் இருக்கிற இடத்தையே காலி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? பழைக்கிறதுக்கு எங்கே போவோம்? இன்றைக்கி நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களை நம்பி ஒரு 10 குடும்பங்குது. அந்த 10 குடும்பமும் நடுத்தூரில் தான் நிற்கும். நாங்கள் நிற்கிறது வேறு. இப்போ என் கூட சேர்ந்து 10 குடும்பமும் நிற்கும். அந்த 10 குடும்பத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாமே பாதிக்க தான் படுறோம். இப்போ இந்த இடத்த எடுத்துகிட்டு எங்களுக்கு எதுவுமே கொருக்குப்பேட்டில் இடம் கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் கொருக்குப்பேட்டில் போயிட்டு என்ன பண்ண முடியும்? இதோ இங்கே கட்டுறாங்க ஹவுசிங் போர்டு, இங்கே கட்டினுக்கிறாங்க கேசி கார்டனில். அங்கே ஒரு இடம் கொடுக்கட்டும். நாங்கள் இங்கே 30-40 வருஷமாக 50 வருஷமாக இங்கே இருக்கிறோம். எங்களை இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சாக்கா அங்கே எப்படி நாங்கள் பழைக்க முடியும்? இந்தமாரி மீன் கடைலாம் போட முடியுமா?
முடியாது. அதனால் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சி யார் ஆட்சி அமைச்சாலும் எங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்குறவங்களோ நல்லது. இந்த வீடு தரதா சொல்லி எடுத்துன்னு எல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க. ஒரு இதுவே இல்லாமல் வாரத்துக்கு கரெக்டான ஒரு பொருள் இல்லாமல் நாங்கள் தண்ணியாக இங்கே வராது. தண்ணி வந்து மெட்ரோ வாட்டர் தான் வருது. வீடும் கொடுக்கும்போது ஏதோ ஒரு சுர்காட் பக்கம் காட்டுறாங்க. கொடுக்கும்போது நல்ல வீடு, நம்ம எல்லாம் மெயின் ரோட்டில் வாழ்ந்தவங்க, எங்கேயோ எடுத்துன்னு போய் கொடுத்தா நம்ம அங்கே இருக்கவே முடியாது, கஷ்டம். இந்த ஏரியாவிலையா சொல்லப்போனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அடிக்கடிக்கு மின்சாரம் கட்டாக வருது, நைட்டில் குடிநீர் வசதி கிடையாது, மெட்ரோ டேங்கில் வருது, எப்போனா ஒரு கூட வருது. ஆகும் இந்த ஏரியாவில் நிறையாவே பிரச்சனை தான். மனுஷன் வாழ்கிறதே இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. வாழ்வாதாரமே அப்படி தான் மாறி போய் கிடக்கு. யாருமே இங்கே நல்லா இல்லை. இருக்கிறவன் மட்டும்தான் நல்லா வாழ்கிறான ஒழிஞ்சு இல்லாதவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பிரச்சனைகள் தான், ரோடுங்கெல்லாம் இப்போ டேமேஜாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பல பிரச்சனை. டிராஃபிக் ஈவினிங்லாம் போனால் பயங்கர டிராஃபிக்கு. அந்த நேரத்துக்கு அளவுக்கு காவல்துறை 10ல் அந்த அளவுக்கு இல்லை, அங்கங்கே டியூட்டி போயிடுறாங்க. அது மாதிரி பிரச்சனைகளாக அடிக்கடிக்கு பிரச்சனைனாக்கா ரோடு அகலப்படுத்துறாங்க, செய்கிறாங்க, கடைகள் அப்படி இப்படின்னு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எங்களை டிஸ்டர்பாக பண்ணுறாங்க, ஒரு தொழில் பண்ண முடியல. அந்த டிஎம்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிஎம்கே எப்போ வந்தாலும் நம்மளுக்கு தலைவலி தான். நிம்மதியாக நம்ம ஏழை மக்கள் வந்து வாழ விட மாட்டாங்க. பணக்காரருக்கு தான் சப்போர்ட் இருக்குது, நம்மள இந்த மாதிரி கூலி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சப்போர்ட் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்றது வந்து ஏடிஎம்கே தான். விஜய் வந்தாலும் நல்லது தான், ஏன்னா புதுசாக வர அப்படி அவர் வந்தாலும் நல்லது தான் இருக்கும். புதுசாக வந்து ஒரு வித்தியாசம் நடக்கும்ல. எப்போ பாரு இவங்களே பண்ணிட்டு இருந்தா ஒரு அடுத்த யாருன்னா ஒருத்தர் வந்தால் அவங்க என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நல்லா இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மக்களுக்கு வந்து அது விழிப்புணர்வோடு வரணும். வந்தால் தான் இவங்களுக்கு போட்டு பார்க்கலாமே, என்ன தான் வருதுன்னு பார்க்கலாமே. இப்போ பாரு இவங்களே வந்துருக்கிறாங்களே, அடுத்தவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். இவங்க வந்து இதே பண்ணிட்டு தான் இருக்காங்க, வருவங்க வித்தியாசமாக என்ன பண்ணலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திராவிடியன் ஐடியாலஜின்னு இல்லை, தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றியே தெரில. இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு யாருக்குமே வந்து எந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டை கொடுத்துறாங்களோ, வெதர் இட் இஸ் காமராஜ் ஆர் லெட் இட் பி ஜெயலலிதா ஒரு எம்ஜிஆர் ஒரு கருணாநிதி, அவங்க போட்ட எஃபர்ட்டை வந்து இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு சுத்தமாக தெரியல. ரெக்கக்னைஸ்ல அவங்களுக்கு தெரியல, அந்த நாலேஜ் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு பர்டிகுலர் தமிழ்நாட்டில் இருக்கிற யூத்து நியாயமாக பார்த்தா இன்றைக்கி எஜுகேஷன் லெவலில் நம்ம நல்லா இருந்து கூட நம்மளோட யூத்தோட எக்ஸ்போஷர் இஸ் ஸ்டில்ல வந்து இந்த சினிமாக்காரனில் நம்பினுக்கிறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். சோஷியல் மீடியான்னு இல்லை, இவங்களுக்கு என்னன்னா பசங்களுக்கு வந்து ஈஸி லைஃப் வந்து ஈஸியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. கடந்து வந்த பாதை வந்து கஷ்டமான பாதை, அந்த கடந்து வந்த பாதையை வந்து தாத்தாவோ அப்பாவோ பயங்கரமாக கடந்து வந்தாங்க அப்படின்ற எண்ணங்க அவங்களுக்கு இல்லை. மளிகை சாமான், பருப்பு, அரிசி, பருப்பு எல்லாமே ரைஸ் மில்லில் தான் ரெடி பண்ணுறாங்க. விவசாயிகள் ரெடி பண்ணால் கூட அது நம்ம உபயோகத்துக்கு வரும்போது ரைஸ் மில்லு தான். அது கரண்ட் பில் ஏறும்போது எல்லாமே ஒரு கிலோவுக்கு 50 ரூபா 100 ரூபா மூட்டு ஏறி போச்சு. அரிசி பருப்பெல்லாம் மூட்டைக்கு 2000 ஏறி போச்சு. எண்ணெய் ஒரு கிலோவுக்கு 50 ரூபா ஏறி போச்சு. இதை வச்சு மக்களுடைய சாமானிய மக்களுடைய பட்ஜெட், அதாவது அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 6000 மளிகை சாமான் வாங்குவாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் ஒரு பட்ஜெட் அது 10,000 ஆகி போச்சு. ஏன்னா அத்தியாவசிய பொருள் இல்லை, 10,000 ஆகி போச்சு. அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை சிரமம், ரொம்ப சிரமம். இவர் 1000 ரூபா கொடுத்து என்ன செய்ய, அந்த 1000 கொடுத்து 5000 செலவு வச்சு என்ன பிரச்சனை. அதனால வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க ஏதாவது காசு கொடுத்து தான் பண்ணலாம் தவிர காசு கொடுத்து போனாலும் முடியாது. அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்காங்க. எல்லா வகையிலையுமே ரொம்ப மோசம். ஓரளவுக்கு சகிச்சிக்க முடியாத அளவுக்கு ஏறக்குறைய நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இந்த 5 வருஷ காலத்தில் குறைஞ்சது ஒரு 2-3000 கொலை நடந்திருக்கும். எல்லாமே இந்த போதையால். இது தெரியாதா? மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களையே போதைக்கு தள்ளி அவங்கள இந்த நிலை தடுமாற செய்து அப்பனும் பிள்ளைய வெட்டிக்க, அண்ணனும் தம்பி வெட்டிக்க, இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய நிலை மறந்து செயல்படுறான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் காப்பாற்றினா மாற்றம் உண்டானதான் முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வாட்டி இவர் வந்தாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் ரோட்டுக்கு வர வேண்டியதான், ஒன்றும் முடியாது. கரண்ட் பில்லு, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாம் ஏறி வாடகை ஏறி போச்சு. எல்லா வகையிலுமே அடிமட்ட மக்கள் ரொம்ப கஷ்டம். 3 வீடு 4 வீடு வச்சிருவோம் தான் தப்பிக்க முடியும், அது வழி இல்லை. நம்ம தான் மேம் போட்டோம். நம்ம க்ளீன் பண்ணாத ஒரு விஷயத்த அரசாங்கம் க்ளீன் பண்ணால் எப்படி? நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட டம்ளரை கூட எடுத்துகிட்டு போய் நம்ம போட மாட்டோம். இங்கே போட்டுட்டு கவர்மெண்ட் மேலே நம்ம குறை சொல்கிறது எப்படி? என்ன நியாயம்?
நம்ம உக்காஞ்சத்துலேருந்து எல்லாமே நடக்கணும்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். எப்போ நம்ம ஃப்ரீன்னு ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இந்த கரப்ஷனை ஏற்றுக்க தான் ஆகும். துட்டு எங்கே கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? எங்கேருந்தோ வருமானம் வராது. நம்ம தான் அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரீ வேணாம், எங்களுக்கு தரமானதை தாங்க. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? ரெண்டாவது கல்வி. நான் என் பையனை கூட தனியார் ஸ்கூலில் தான் இங்கே சேர்த்துருக்கேன். இங்கே இருக்க வந்த வாக்கிங்கில் எத்தனை பேர் அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்கன்றீங்க? நீங்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. அப்போ அது கவர்மெண்ட் தரமான கல்வியாக அங்கே கிடைக்கும். சமச்சீர் கல்வினா என்ன? நம்ம மொழியை நம்ம காப்பாற்றாம இன்னொருத்தவங்க காப்பாற்றுவோங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம எல்லாம் எங்கே எத்தனை போய் விழுந்துட்டோம்? ஃபுல்லாக தனியார் மேலே போய் விழுந்துட்டோம். அவங்கள டிபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? கல்வி யாருக்கும் தரமானதாக கிடைக்கும். நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டில் போய் விழுங்க. என்ன உட்பட எல்லாரும் சொல்கிறேன், எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போங்க. அப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் எது மேலே வரும்? கல்வி மேலே வரும். அப்போ கல்வி மேலே வரும்போது அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுப்பாங்க. அப்படி கவர்மெண்ட் கல்வி நல்லா இல்லைலாம் யாரும் சொல்லவே கூடாது. நல்லா தான் இருக்குது. அதில் படிக்கிற பசங்க டாக்டர் ஆகலையா, இன்ஜினியர் ஆகலையா,